ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ சுரக்காயை வச்சு நம்ம ஒரு வறுவல் பண்ணிக்கலாம் வாங்க. நம்ம சுரக்காய் வறுவலுக்கு சுரக்காய் இந்த மாதிரி ஸ்லைஸாக ரவுண்டாக அழகாக கட் பண்ணிவிடுவோம். இதுக்குள்ளே விதையெல்லாம் இல்லை. இது இஞ்சி காய். இப்போ நாம் கரம் மசாலா 1/4 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகாய்த்தூள், காஷ்மீர் சில்லி சேர்ந்து ஒரு ஸ்பூனு, கரம் மசாலா, உப்பு. இப்போ நம்ம இதை கிளறி இந்த சுரக்காய் அதில் போட்டு கலந்து வச்சுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இந்த மாதிரி கலந்து வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஆன பிறகு நம்ம தோசை கல்லுலையோ இல்லை வானல்லையோ போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இதான் நம்மளோட சுரக்காய் வறுவல். சூப்பராக இருக்கும். இது தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக வரும். நம்ம இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து பேனில் வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கலாம். நம்மளோட சுரக்காய் வறுவல் இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம்.